Hi friends, welcome back to Jeevika Vlogs. என்னை யாரும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இவங்களோட ஃப்ரெண்ட் ஜானவி. ஸோ இன்னைக்கு நான் எபிசோட் 2 ஆஃப் கோஸ்ட் ஸ்டோரிஸ். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே நடந்த ஸ்டோரி. ஆமாம், இது ஒரு ரியல் ஸ்டோரி. நாங்கள் பார்க்கல, பட் நடந்திருக்கு. நான் 20 years ஆகும். அதுக்கு முன்னாடி நாங்கள் வரல. ஆமாம், நாங்கள் 21st அப்போ தான் வந்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோரியிலே இருக்கிற ஒரு ட்விஸ்டான சம்பவம் என்னன்னா, அவங்களோட பிறந்த இயர் 8 அப்புறம் அவங்க 4 அந்த 8 அதுக்கப்புறம் அவங்க செத்த 8 அவங்க வீட்டு நம்பரும் 8 அதுவும் இல்லாமல் அவங்க அந்த லக்கி நம்பர் 8 அவங்களோட லக்கி நம்பர். அதுவும் இல்லாமல் அவங்க செத்த நாளோட மந்த் ஆகஸ்ட். அது மீன்ஸ் 8. இதுதான் அவங்களோட கோஇன்சிடென்ஸ். ஸோ இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு எதாவது மர்மம் அப்படின்னு ஒன்று தோணுது இல்லை. அதுவும் இல்லாமல் இன்னும் வரைக்கும் அது பூட்டியே இருக்குது. யாரும் ஆமாம், அந்த வீட்லேயுமே யாரும் வரல. ஸோ வந்தாங்க, ஆனால் அதுக்குள்ளே வீட்டுக்கு அடிக்க. நான் மொட்டை மாடில் ஒரு 12 o'clock அப்படிலாம் போகும்போது நம்மளுக்கு அது நெகட்டிவ் வைப்ரேஷன். அது மித்தா கூட இருக்கலாம், பட் ஆனால் அது எல்லாரும் அதுதான் காரணம் அது அப்படியே ஆயிடுச்சு. அவங்க தான் நாங்களே ஒரு உருவம் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். அது எங்களுடைய ஒரு இமேஜினேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அடுத்த நாளே ஃபீவர் வர்றது இவளுக்கு வந்தது. உனக்கு வந்தது, எனக்கு வந்தது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப. ஆனால் ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குது. அதுவும் இவங்க பிளாக். என் பிளாக் கிடையாது, ஐ மீன் என் சைடு. எங்கள் சைடில் மொத்தம் 4 blocks இருக்கும். அந்த 4 blocksல லாஸ்ட் பிளாக், ஃபர்ஸ்ட் பிளாக். அந்த 4 blockல ஃபர்ஸ்ட். என் வீட்டிலேருந்து பார்க்கும்போது லாஸ்ட்டு, ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் பிளாக். ஸோ அங்கே அந்த வீட்டு நம்பர் 8 தான் என்ன நடந்தது நம்ம பார்க்க போகிறோம். போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க 8, அவங்களுக்கு எல்லாமே 8. ஸோ அவங்க ஏன் செத்தாங்க, என்ன ஆச்சு, எல்லாம் இன்னும் கொஞ்சம் மர்மமாக தான் இருக்குது. ஏன்னா 2 விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அது எது ரியல் எது ஃபேக்னு நாங்கள் 2 பேரும் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிறேன், செகண்ட் பார்ட். ஸோ நான் அது ஒரு பர்த்டே ஸ்டோரி, அது நான் சொல்கிறேன். ஸோ இது உண்மையா இல்லை இவ சொல்ல போகிறது உண்மையா அது எங்களுக்கே தெரியாது. மர்மமாக இல்லை. ஆமாம், ஆனால் ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் கண்டுபிடிச்சி தான் இருக்கும். அவங்க வீட்டுக்குலாம் போயிட்டு. ஆமாம், நாங்கள் கண்டுபிடிச்சி எங்கள் குரூப். ஆமாம், குரூப் மீன்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஸோ நான் சொல்கிறது ஒரு பர்த்டே ஸ்டோரி. நான் சொன்னோம்ல அவங்களோட பர்த்டே டேட் அண்ட் மந்த் எல்லாமே 8 தானேன்னு. ஸோ அவங்க செத்த டேட்டும் 8ன்னு சொல்லியிருக்கேன். அவங்க பர்த்டே அன்றைக்கி தான் அவங்க செத்தாங்க. ஸோ அவங்களோட இறந்த டேட்டுமே 8 தான். ஸோ என்னென்னா அவங்க பர்த்டேக்கு அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட மணி கேட்டிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கு மணி அவங்க கொடுக்கல. ஸோ அதனால அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாமே அவங்கள அசிங்கப்படுத்துறதுனால, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே கிராண்ட் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க 18th பர்த்டே கேக்கெல்லாம் வெட்டி. ஸோ அவங்க 18th பர்த்டே அன்றைக்கி. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க காசு தராதனால அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அதுவும் வீட்டிலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அது காலையில் இருந்து பார்த்துருக்கதாகவும் சொல்கிறாங்க. அதுவும் இதில் தான் ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம். அதுவும் காலையில் செத்த நாள் 8 o'clock. இதுதான் ஒரு அவங்க செத்ததான் கரெக்டாக எப்படிடா 8ல் இருக்கும் அப்படின்னு நாங்களே யோசிச்சுட்டு தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி கேட்கும் போது. இது செகண்ட் பார்ட். அது இவ சொல்வா. செகண்ட் பார்ட்டில் என்னென்னா, இவங்களோட பர்த்டே நாளில் ஒரு நாள் சாதாரண நாள் ஆல்கஹால் குடிக்கிறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் இவன் காசு கேட்டிருக்காங்க இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. அவங்களும் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அதை மீறியும் இவங்க போய் குடிச்சிருக்கிறதுனால ஓவர் இதுவாகி பெட்டில் படுக்கும்போதே அதுவும் நைட் 8 o'clock மகையா சார். ஸோ 2 அவங்க செத்து போனது கரெக்டாக 8 o'clock. அது மட்டும் கன்ஃபார்ம். அதுவும் இல்லாமல் போலீஸ்லலாம் இன்வெஸ்டிகேஷன் தந்திருக்காங்க. ஆனால் இதோட எவிடன்ஸ் அது அவங்களே தான் செத்துதான் இருக்கு. ஆனால் இவங்க மர்டர் கேஸ்ன்றாங்க. அதுதான் நம்ம இன்வால்வ் பண்ண வேணாம். அதுதான் அவங்க 8 o'clock செத்தாங்க. ஸோ இது ஹேப்பன் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே நிறைய பேர் மேலே போகும்போது நம்மளே பார்த்தோம்ல அன்றைக்கி ஒரு நாள்.
பார்த்துருக்காங்க நிறைய பேர் ஈவன் நாங்கள் ஸோ நாங்கள் பார்த்தது ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க ஒன்று மட்டும் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு 10 o'clock வரைக்கும் நாங்கள் மேலே இருந்தோம். அப்போ ஒரு ஆன்ட்டியும் இருந்தாங்க. ஸோ ஆனால் அந்த ஆன்ட்டி வந்து கடைசி பிளாக்ல இருந்தாங்க. நாங்கள் அந்த ஆன்ட்டி தான் ஃபோன் பேசணும்னு சொன்னாங்க. யாரோ கேப் போட்டுட்டு அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நாங்கள் வந்து அவ்வளோ நம்பலைன்னு நாங்கள் அவ்வளோ வருஷம் இருக்கோம். நாங்கள் அது பார்த்ததே கிடையாது. பட் அந்த ஆன்ட்டி சொன்னாங்க. அந்த ஆன்ட்டி வந்து கீழே போயிட்டாங்க சொன்னதுக்கு. அவங்க சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரையும் எங்களை கூப்பிட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு தான் அவங்க கீழே போனாங்க. நாங்கள் ஒரு 4-3 பேர் இருந்தாங்கனால எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேர்லாம் இருந்தால். ஆமாம், நாங்கள் 2 பேர் 3 பேர் இருந்தோம். நாங்கள் எங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். அப்புறம் அவங்களுடைய பெரியம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க. பெரியம்மா இல்லை, பெரியம்மா போயிட்டாங்க சொல்லிட்டு. யாரெல்லாம் இருந்தோம்னு நான் சொல்கிறேன். நம்ம 3 பேர் இருந்தோம். ஆனால் அவங்க பெரியம்மா வந்து மேலே எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க. அப்போ அவங்க கூட இருந்தது ஒரு ஆன்ட்டி இருந்தாங்களே, அந்த ஆன்ட்டி தான் சொல்லிட்டு போயிட்டாங்களே கீழே. ஓ யா அதுக்குள்ளே வந்து அது நடந்து ஒரு வருஷம் ஆகுது. ஒரு 2 years பேக். 2 years பேக். அது வந்து ஆமாம், ஒரு லாக்டவுன் இப்போ கூட அந்த டைமில் தான். இப்போ கூட ஒரு 3 weeks முன்னாடி கூட ஏதோ பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் அந்த ஆன்ட்டி தான் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நான் எங்கள் கண் கூட நாங்கள் எதுவுமே பார்க்கல. ஏன் அந்த ஆன்ட்டி போய் சொல்லணும்? அந்த ஆன்ட்டி போய் சொல்ல அவசியம் கிடையாதுல்ல. ஸோ அதனால் நாங்கள் நம்பியிருக்கோம். பட் நாங்கள் எங்கள் கண் கூட நாங்கள் எதுவுமே இருக்கோம், எந்த கோஸ்ட்டோ எதுவுமே நாங்கள் பார்த்தல. ஒரு பேட் வைப்ரேஷன் மட்டும் பார்த்துருக்கோம். அது ஃபீவர் வந்துருக்கேன் நம்ம மேலே ஏதோ ஒரு பார்த்து. அது லைக் நார்மல் ஃபீவராக இருக்கா, கோஸ்ட் ஃபீவரா? அது நான் வந்து ஃபஸ்ட் டைம் மொட்டை மாடிக்கு போனேன். இவங்களும் இருந்தாங்க. ஆனால் எனக்கு அந்த ஃபீவர் வரல, இவளுக்கு தான் வந்தது. ஆமாம், ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் மொட்டை மாடிக்கு போனேன். இவங்க பிளாக்லாம் அவங்க யூஸ்வல் போட்டுருந்தான். ஃபஸ்ட் டைம் மொட்டை மாடிக்கு போனேன். அப்போ வந்து இது பார்த்த மாதிரி இருந்துச்சு, பார்க்காத மாதிரி. அது என்னோடய இல்யூஷனாக கூட இருக்கலாம். ஆனால் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ஹை ஃபீவர், டெங்குலாம் வந்துச்சு. ஆமாம், அவள் வந்து மசூதிக்கெலாம் போய் ரொம்பவே அவள் வந்து. ஆனால் நான் முஸ்லீம் கிடையாது, அது மட்டும். அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ஆமாம், இந்து தான். ஆனால் வந்து அந்த பேயெல்லாம் ஓட்டுறதுக்கெலாம் வந்து இல்லை, ஒரு பேட் வைப்ரேஷன் இருந்தால் மசூதிக்கு போயிட்டு அந்த ஏதோ ஒன்று தெளிப்பாங்கல்ல, அதுக்காக போயிருந்தேன். அவ்வளோதான், இதுதான் அந்த ஸ்டோரி. அது கட்சக்கும் என்ன, இது ஒரு முடிவும் இருக்காது, ஒரு எண்டிங்கும் இருக்காது, ஒரு ஸ்டார்டிங்கும் இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு ஸ்டோரி, ஒரு ரியல் ஸ்டோரி. ஸோ இதுதான் வந்து அந்த எபிசோட் 2ஓட ஸ்டோரி. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரியல் நம்பர் 8 ஸ்டோரி. அப்பார்ட்மெண்ட் கோஸ்ட் இல்லை, ஆனால் 8 எல்லாமே 8 அதில் தான் இது ஒரு மிஸ்டீரியஸ். 8 நம்பர் 8 நம்பர் 8 நம்பர் 8. இந்த ஸ்டோரி பேர் வந்து நம்பர் 8. அது நாங்களே வச்ச ஒரு ரியல் ஸ்டோரியான இது. ஸோ தேங்க்யூ. மறக்காமல் அப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறேங்க. பாய்.